நல்ல பஞ்சு மாதிரி இட்லி நம்ம செய்கிறதுக்கு அரிசி உளுந்து எதுவுமே ஊற வச்சு ஆட்டணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக இந்த இட்லிக்கு உளுந்தும் தேவைப்படாதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 30 நிமிஷத்தில் நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் இட்லி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த மாவில் இட்லி மட்டும்தான் ஊற்ற முடியும், தோசை ஊற்ற முடியாது. இதுக்கு சாம்பார் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ நம்ம இந்த இட்லிக்கு நம்ம ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். அவலை பொறுத்த வரைக்கும் சிகப்பு அவல், வெள்ளை அவல், இப்போலாம் பார்த்தீங்கன்னா மில்லட்டில் கூட அவல் கிடைக்குது. எது வேணால் எடுத்துக்கோங்க. திக்கான அவல், சன்னமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் 1 கப்பு போட்டு கொஞ்சம் நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவையாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாகவே பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடிச்சிருக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி ரவைனே கடையில் கிடைக்கும். பாம்பே ரவை கிடையாதுங்க, உப்மா ரவை கிடையாது. இட்லி ரவைனே கடையில் கிடைக்கும். அதில் 2 மெத்தட் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ரவை வந்து பார்க்குறதுக்கு, இன்னொன்று சன்னமாக இருக்கும். அந்த சன்னமாக இருக்கிற ரவை தான் சேர்க்கணும். பெருசாக கிடைக்கிது அப்படின்னா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிற அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு இட்லி ரவை எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவை புளிக்க வைக்கணும். கொஞ்சம் நேரம் புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு நார்மல் ஃப்ரெஷ்ஷான தயிர் இல்லாமல் கொஞ்சமாக புளிக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்த கப்லேயே 1 கப்பு தயிர். பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கெட்டியாகவும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரவை தயிர் எல்லாம் ஒன்று சேர விஸ்கு வச்சு கலந்துக்கலாம், கட்டிப்படாமல் இருக்கும். கட்டாயமாக இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தயிர் வந்து இந்த தண்ணி பத்தாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா எவ்வளோ உங்களுக்கு தண்ணி ஊற்றணுங்கிறத கரெக்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த ரவையும் ஊறணும், அதே மாதிரி அவளும் கொஞ்சம் நேரம் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற விட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. ஊறினதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அந்த அவல் அதே மாதிரி இட்லி ரவை 2 சேர்த்து கெட்டிப்படுறது மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம திரும்பவும் கலந்துக்கலாம். மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அடுத்ததில் முக்கியமாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா போட்டால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சோடா போடாமல் இந்த இட்லி செய்ய முடியாது. 1 டீஸ்பூன் சேர்த்து முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒன்று சேர கலந்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கப்ப இட்லி ஊற்றலாம். ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் இட்லி. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இந்த மாதிரி கலந்து செய்ய போகிறேன். அதே மாதிரி இந்த இட்லி மாவில் நம்ம வந்து எண்ணெய் தடவுன இட்லி தட்டுலேயும் ஊற்றலாம். அதே மாதிரி இந்த மாதிரி துணி போட்ட இட்லியில் ஊற்றினாலும் சாஃப்டாக வரும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நல்லாவே சாஃப்டாக இருக்கும் ஆறி போனதுக்கப்புறமும். இப்போ இதை எப்போதும் போல தான் அவிக்கணும். நல்ல பாத்திரத்தில் தண்ணி தளன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ளே வைங்க. இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 நிமிஷம்தான். டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும். இட்லி சைஸை பொறுத்துங்க. இப்போ நான் ஊற்றிருக்கிறது 5 நிமிஷத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா தெரியும், இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிறது. இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன டூத்பிக் வச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி தொட்டு லைட்டாக அமுத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஓட்டாது, இந்த மாதிரி வந்துடுங்க. துணியிலையும் கொஞ்சம் கூட ஓட்டாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இட்லியை நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட்னஸில் இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மாவு இல்லாத அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த இட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.